ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கிற பவானிசாகர் டேமுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணி இல்லாத டைமில், முக்கியமாக சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ பவானிசாகர் நீர்த்தேக்க பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இந்த வீடியோ வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்ட்டும், அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து யாருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. இங்கே யாரும் உள்ளே போகிறக்கு அலௌடும் இல்லை. நீங்கள் போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தெங்குமராடா போகிற செக் போஸ்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லாத்தையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேமுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாத டைமு. ஸோ தண்ணி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே எல்லாம் பாருங்கள், தண்ணி இருந்த டைமு. ஸோ இப்போ எல்லாம் தண்ணி இல்லாதங்காட்டி ரொம்ப ட்ரையாக இருக்குது. இங்கே இருக்க ஒவ்வொரு பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாத டைமில் இங்கே வந்து மீன் பிடிப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பவானிசாகர் அணையோட ஒரு ஜஸ்ட் ஏரியல் வியூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் வியூ தான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து டேமோட வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வர ஃப்ளோ. இது வந்து பார்த்திங்கன்னா மாயாறுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா பவானிசாகருக்கு வந்து மெயினாக தண்ணி கிடைக்கிது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து விவசாயம் பண்ணுவாங்க, ஆற்றுக்கு இந்த பக்கம் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஆற்றுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மாயாறுன்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்போ கம்மியாகும் எப்போ அதிகமாகும் அப்படின்னு யாருனாலையுமே வந்து சொல்ல முடியாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றை கடந்து போகிறாங்க. ஏன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி கம்மியாகிற வரையில் வெயிட் பண்ணி தான் இந்த ஆற்றை வந்து கடக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி உள்ளே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆழமாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு 6 அடி இருக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து கடந்து போகலாம். குழந்தைய வந்து எதுவும் சேஃபாக வந்து போக முடியாது. இதனோட ஃபோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட ஃபோர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்காட்டிக்கு இவங்களால நேராக போய் ஏற முடியல. தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி 10 அடி தள்ளி தான் வந்து இவங்களால் வந்து ஏற முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆற்றை வந்து கடந்து வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி விவசாயம் பண்ணியிருக்கிற வெண்பூசணியை வந்து அதை எப்படி ஆற்றுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அணைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லாத டைமில் மட்டுமே வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ தண்ணி இருக்கிற டைமில் நம்ம வந்து உள்ளே வந்து வரவே முடியாது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ செடிகள் வந்து விதைச்சிருக்காங்க அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் 3 ஏக்கர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டென்ட் போட்டு நைட் டைம் வந்து காட்டு விலங்குகள் வந்து எதுவும் வந்து பூசணியை வந்து சேதம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இங்கே டென்ட் போட்டு நைட்டு வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பவானிசாகர் அணையோட நீர்த்தேக்க பகுதி அப்படிங்கிறக்காகவே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை மட்டுமே அலோவ் பண்ணுறாங்க. வேறு யாரும் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுறதில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வெண்பூசணியை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க. மஞ்சள் பூசணி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் தான் விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்பூசணி தான் வந்து இங்கே வந்து நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி வளர்ந்த வெண்பூசணியை வந்து இங்கே வந்து அவங்க கட் பண்ணி அதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 டன் பூசணி வரையில் எடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பழைய சோறு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ பழைய சோறு எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தோடு வச்சு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பாடு தான் வந்து இன்னுமே வந்து சாப்பிட்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அறுவடை பண்ணி வச்சுருந்த பூசணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்கில் போட்டு பேக் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பரிசல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாக்கு மூட்டையில் கட்டி வச்சுருந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சமாக வந்து லோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆற்று பக்கத்துலேருந்து இந்த பக்கம் மற்ற கரைக்கு வந்து அவங்க கொண்டு வராங்க.
இங்கே இதை கொண்டு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா தினக்கூலிக்காக தான் வராங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1, ரூ. 1.50 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 700 கிலோ 800 கிலோ தான் எடுக்க முடியும். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 800 மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அவ்வளோதான் கிடைக்கும். நம்ம கடைகளுக்கு போனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறது. ஒரு டைம் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 200 250 கிலோ வரையிலும் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ வந்து அவங்க வந்து அந்த பக்கம் வந்து சாக்கில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு 2-3 டைம் வந்து போயிட்டு எடுத்துகிட்டு வந்து இதை வந்து அவங்க வந்து லாரியில் வந்து லோட் பண்ணுறாங்க. கரைக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த டைமில் வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் சேர்ந்து தான் அதை வந்து தள்ள முடியும். இங்கே விளைவிக்கிற காய்கறி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அவங்க வந்து மேக்ஸிமம் கேரளாவுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம், ஒட்டன்சத்திரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவுக்கும் அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு அந்த பக்கம் எடுக்கிறங்காட்டிக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து ரூ. 1.50 வந்து கொடுப்பாங்க. இதுவே ஆற்றுக்கு கரைக்கு இந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கிலோவுக்கு வந்து ரூ. 1 தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான ஜாப் தான். அவங்களுக்கு தண்ணி வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. லாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி தான் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு பக்கத்தில் ஆற்றுக்கு பக்கத்தில் நிறுத்தும்போது வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து உள்ளே போயிடும். ஸோ அதுக்காக கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் வந்து வண்டியை நிறுத்தியிருப்பாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு இருந்தது. அதனால் இவங்க வந்து ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லாரியில் வந்து ஆல்ரெடி ஏர்லி மார்னிங் வந்து லோட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பூசணி வந்து விதைச்சிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் அந்த மாதிரி அளவுக்கு வந்து விதைச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விளைஞ்சதெல்லாம் அவங்க வந்து அந்த பக்கம் இருந்து எடுத்து வந்து இந்த பக்கம் வந்து அவங்க லாரிக்கு லோட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம வந்து எல்லா லொக்கேஷன்லையும் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வியாபாரிகளை தவிர்த்து வேறு யாரையுமே வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. ஊர் பொதுமக்கள் அவங்க மட்டும்தான் வந்து உள்ளே வர முடியும். இந்த பவானிசாகர் நீர்த்தேக்க பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் சிறப்பம்சம் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அளவிலான ஒரு மலைக்கோயில் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை போய் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி வந்தது. ஸோ நம்ம அதை போய் பக்கத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்து வந்தாச்சு. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை மாதிரி தான் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்க வந்து இந்த ஊர் பொதுமக்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 2014 வந்து புதுப்பிக்கப்பட்டதாகவும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் மட்டும் இருந்ததாகவும் நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்க சொல்லி கேள்விப்பட்டோம்.
சத்தியமங்கலம் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யாரும் பப்ளிக்கை வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து பூட்டி இருந்தது. நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் மட்டும்தான் வந்து இந்த கோயில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மன் வந்து அமைந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு நீர்த்தேக்க பகுதியில் வந்து இப்படி ஒரு கோயில் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து முதல் தடவை. வேறு எந்த அணைகளில் நீங்கள் போனாலும் இந்த மாதிரி கோயில் வந்து இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். தண்ணி இல்லாதங்காட்டிக்கு பார்த்திங்கன்னா இவ்வளவு விவசாயம் இவ்வளவு வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. தண்ணி வந்தது அப்படின்னா நம்ம வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வரவும் முடியாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், பவானிசாகர் அணைப்பகுதியில் மாயாற்றின் நடுவில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்காகும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆனைக்குந்தி முனியப்பனும் கோட்டை மாரியம்மன் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை வந்து ரினோவேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 2014 வந்து கோயிலை வந்து ரினோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மரம், இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழல் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் இருக்காது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வேலு இதெல்லாம் வந்து வச்சு அவங்க வந்து வழிபட்டதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஒரு 10,000 20,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு தோராயமாக நம்மளால் வந்து கணிக்க முடியுது. எதனால் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் தான் வந்து பார்த்திங்கன்னா மனித குலத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைல் ஸ்டோனு. அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகரிகமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சது. ஸோ அவங்க வந்து அவங்களோட தேவைகளுக்கு அங்கங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு பக்கத்துலேயே வந்து விவசாயம் பண்ணி அவங்களோட கடவுளை பிரார்த்திச்சு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலியாக வந்து வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடு தேடி வருது. தண்ணியாக இருந்தாலும் சரி, கரண்ட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நாகரிகம் வந்து ஒரு ஆற்றங்கரை பகுதியில் தான் இருந்ததுங்கிறது யாராலும் மறுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.